எல்லாருக்கும் வணக்கம். இந்தியாவில் ஒரு பர்சனோட காமன் ஆவரேஜ் சேலரி எவ்வளோ பெர் ஆனம் அப்படின்னு பார்த்தா 2.35 lakhs. 95% ஆஃப் தி பீப்புள் இந்தியாவில் 1 lakh கம்மியாக தான் சேலரி வாங்கிட்டு இருக்காங்க. 1 lakh அப்படிங்கிறது மாத வருமானம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கோ இல்லை காமன் பீப்புள் லைக் மீ யூ ஃபார் ஆல் ஆஃப் அஸ் இஸ் ஸ்டில் அ ட்ரீம். இந்த பாட்காஸ்ட்ல எப்படி நம்ம மாதிரி ஒரு காமன் பீப்புள் எப்படி earn பண்ணிட்டு இருக்காங்க அந்த 1 lakh அப்படிங்கிறது தான் வந்து தீமா இருக்க போகுது. அண்ட் அதுக்கு எஜுகேஷன் எவ்வளோ சப்போர்ட்டிவா இருந்திருக்கு அவங்க இந்த லெவல் அச்சீவ் பண்றதுக்கு, அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்ம லைஃப் அதை ரீடிசைன் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த பாட்காஸ்டோடைய தீம் சீரீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறவர் யாருன்னா, ஜிம் ட்ரைனிங்ல ஒருத்தங்க எப்படி 1 lakh earn பண்ண முடியும், அதுக்கு என்னென்ன பாத்து இருக்கு அண்ட் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி பேசுறதுக்கு தான் வந்திருக்காரு. Come, let's listen to Ram's story. So let's get into his story. எவ்வளோ வருஷமா இந்த ப்ரொஃபஷனில் இருக்கீங்க? I'm a fitness trainer by profession. I've been in this field for past 10 years, sir. சூப்பர். லெட்ஸ் ரீவைண்ட். ஓகே, உங்களோட சைல்ட்ஹுட் எப்படி இருந்தது? உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன? பிறந்தது எல்லாமே வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல ராணிப்பேட்டுன்ற ஒரு இடத்துல. ஓகே, சின்ன ஒரு கம்யூனிட்டி. அங்கே ஒரு ஸ்கூல், அங்கே ஒரு 2 ஸ்கூல் இருக்கும். ஸோ சுற்றியுமே ஒரு ஷாப்பிங் எவ்ரி திங். ஸோ அதை தாண்டி நாங்கள் வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நான் 10th வரைக்கும் அந்த ஸ்கூலில் படித்தேன். ஸோ சிபிஎஸ்சியில் தான் படித்தேன். ஸோ அப்புறம் நான் வந்து டிஏவின்ற ஒரு ஸ்கூலில், அப்புறம் நான் 11th ஐ ஹவ் டு சேஞ்ச் த ஸ்கூல் டு ஸ்டேட் போர்ட் ஆல்சோ. ஸோ அப்படியே தான் என்னோட ஜேர்னி போச்சு. அப்புறம் நான் சென்னை வந்தேன், பனிமலர்ன்ற இன்ஜினியரிங் காலேஜில் படித்தேன். சாரி டு இன்டரப்ட். 10th என்ன மார்க் எடுத்திருந்தீங்க? 10th I got 387 out of 500. ஓகே ஓகே, which is above 78%. Then அங்கிருந்து 11th 12th சென்னை வந்தீங்க? ஆமாம், பிகாஸ் 12th I was in out of வேலூர். ஓகே, வேலூர் தாண்டி ஒரு ஸ்கூலில் படித்தேன். எந்த குரூப் படிச்சீங்க? நான் பயோமேக்ஸ். ஓகே, பயோமேக்ஸ். ஸோ பயோமேக்ஸில் முடிச்சிங்க 12th ஸ்டாண்டர்ட். வாட் வாஸ் யுவர் பர்சன்டேஜ் தேர்? நான் 1046, 87% எடுத்தேன். Wonderful. So your ranks were like above average. நீங்க 78%, 80+% எடுத்திருந்திருக்கீங்க. And then you moved to Indian dream, which is engineering. ட்ரீம்லாம் இல்லை, எல்லாருமே போய் ஒரு கட்டத்தில் விழுவாங்களே, அது மாதிரி இன்ஜினியரிங் தான் படித்தாதான் வேலைன்ற ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. எதர் இன்ஜினியரிங் ஒரு டாக்டர், மற்ற இந்த ஃபீல்டுலாம் கொஞ்சம் வேறு மாதிரி பார்க்கப்பட்டுச்சு. ஸோ நான் என்ன படிக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் எல்லாரும் எங்கே போய் விழுந்தாங்களோ அங்கேயே நான் போய் விழுந்தேன். ஸோ அப்போ எனக்கு ட்ரீமோ எதுவோ கிடையாது. ஐ ஜஸ்ட் ஹேவ் டு சர்வை. அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ மோஸ்ட்டாக எல்லாமே அப்படி தான், நானும் அப்படி தான் போய் சொன்னேன். ஸோ மெக்கானிக்கல்னால் இங்கேருந்து படிச்சுட்டு நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் போகலாம், எதில் வேணால் போகலான்ற மாதிரி அது ஒரு எவர் கிரீன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் மூவ் டு அங்கே போய் ஹாஸ்டலில் தான் இருந்தேன். ஸோ இது வந்து பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ், which is in பூந்தமல்லி பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ். ஓகே, டெல் மீ சம்திங். நீங்கள் வந்து இன்ஜினியரிங் போகணுங்கிற ஒரு பேஷனோ இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை, பட் தட் வாஸ் தி ஒன்லி மோட் உங்களுக்கு ஆப்ஷனாக தெரிஞ்சிருந்தது அந்த டைமில். விச் இயர் வாஸ் இட்? 2010 to 14. ஐ மீன், வாட் வாஸ் யுவர் லைக் ஸ்கூலிங் லுக் லைக்? உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த ஸ்கூலிங்? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லை அதை வந்து ரொம்ப ப்ரெஷராக ஃபீல் பண்ணீங்களா ஸ்கூலிங்கில்? I was an average student. So I was an introvert too. Okay. ரொம்ப introvert type of person. So okay, நான் வந்து எந்த மாதிரி பர்சன், நான் ஃபெயில் ஆக மாட்டேன், ஹை மார்க்ஸும் எடுக்க மாட்டேன். ஐ ஜஸ்ட் ட்ராவல் இன் எ மீடியம் வே. ஸோ என்ன டீச்சர்ஸ் திட்டவும் மாட்டாங்க. ஸோ ஏதோ பாஸ் பண்ணிடுறான்னு அவனை விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி நார்மலான ஒரு லைஃப் ஸ்டைலாக வாழ்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஸோ இட் வாஸ் நார்மல். நான் ஹைப்பாகவும் சொல்ல வரும்ல, லோவாகவும் சொல்ல வரும்ல. ஸ்போர்ட்ஸில் ஏதாவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்களா? ஜீரோ இன் ஸ்போர்ட்ஸ். ஜீரோ. நான் எந்த ஸ்போர்ட்ஸ்லையும் கலந்துக்க மாட்டேன். பிடி பீரியட்ல ஏதாச்சும் விளையாடுவேன், அப்படி இல்லைனா ஐ வில் பி அரௌண்ட் சம் பீப்புள். அப்படியே தான் நார்மலாக போகும். ஓகே, சரி, லெட்ஸ் கோ டு யுவர் காலேஜ் லைஃப். காலேஜ் எப்படி இருந்தது? 4 years ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ், மெக்கானிக்கல், நிறைய ட்ரீம்ஸோட உள்ள என்டர் ஆயிருப்பீங்க. வாட் வாஸ் யுவர் ட்ரீம் லைக்? ஒரு அந்த இடத்துல ஏதாவது ட்ரீம் இருந்ததா வென் யூ ஆர் என்ட்ரிங் இன் டு த காலேஜ்? நம்ம இந்த மாதிரியான வேலைக்கு போகணும், இல்லை இவ்வளோ ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ட்ரீமோட போனீங்களா? இல்லை யூ ஹாவ் ஜஸ்ட் அப்பா நம்ம ஒரு காலேஜ் கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி உள்ளே போனீங்களா? இல்லை, நான் அப்பா ஒரு காலேஜ் கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் உள்ளே போனேன். ஸோ எனக்குன்னு ஒரு ட்ரீமும் எதுவும் இல்லை. கண்டிப்பாக 4 வருஷம் முடிச்சோடனே ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போவேன், நல்லா சம்பாதிப்பேன், அப்படி தான் யோசிச்சேனே தவிர வேறு எதுவுமே. பட் அதுதான் என்னோட ஒரு இப்போ நான் இருக்கிற ஃபிட்னஸ் எல்லாத்துக்குமே ஒரு பேஸாக எனக்கு அமைஞ்சுது காலேஜ். ஆமாம். எப்படி? ஸோ நான் ஹாஸ்டல் தான். ஓகே. ஐ வாஸ் இன்ட்ரோவர்ட். நான் சொன்ன மாதிரி எந்த ஸ்போர்ட்ஸ்லையும் கண்டிப்பாக இல்லை, நான் அதை யோசிச்சது கூட இல்லை. 18 years இஸ் குட் ஃபார்
person who was going to start a fitness journey. ஸோ அப்போ நான் பேஸ்லேருந்து எடுத்து என்னால் சாதிக்க முடியும்னா ஒரு ஃபிட்னஸ் தான். ஸோ அப்போ அந்த டேஸில் எல்லாமே ஜீரோலேருந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ என் ஹாஸ்டலில் என் ரூமுக்கு பக்கத்துலேயே ஜிம் இருந்துச்சு. அது கொஞ்சம் ஒரு நாள் போனேன், ஃபஸ்ட்டே ஏதோ ஒரு இன்ஸ்பயர் ஆகினேன், அப்போ ஆரம்பித்தேன். அது என்ன இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டு. ஸோ ஜிம் வந்து உங்கள் ரூம் பக்கத்தில் இருந்தது ஒரு யூனிவர்ஸ் பண்ண ஒரு நல்ல வேலை. ஆமாம், அதுக்கு முன்னாடி நான் வந்து ஜிம்முன்றது ஒரு வீடு பக்கத்தில் ராணிப்பேட் சொன்னேன் இல்லையா, அங்கே ஒரே ஒரு ரூம் தான் இருக்கும், அங்கே சில டம்பிள்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஐ ஜஸ்ட் முன்னாடி போவேன் ஏதாவது பண்ணுவேன். ஸோ அப்படின்ற மாதிரியே ஒரு வருஷம் போனேன். ஆனால் ஒரு வருஷமே கண்டினியூஸாக போனேன். வாட் மேட் யூ டு கோ டு ஜிம் வென் யூ ஆர் இன் ஸ்கூல்? எதனால் வாட் மேட் யூ டு என்டர்? இது ஒரு ஸ்டோரி மாதிரி வரும். ஷோர். ஸோ ஆஸ் இன்ட்ரோவர்ட் எல்லாரும் கொஞ்சம் சீண்டி பார்க்க நினைப்பாங்க. ஸோ இவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். ஸோ ஐ வாஸ் பீங் புல்லிடு. ஸோ எந்த அளவுக்கு புல்லினா என்ன ஸ்கூலுக்கே போக மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப புல்லி பண்ணாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் எங்கேயாவது ரொம்ப 12th எப்படியாவது முடிச்சு தான் ஆகணும். முடிச்சுட்டு எங்கே ஒரு டூர் மாதிரி ஒன்றுக்கு போகணும். ஸோ இட் வாஸ் மலேசியா ஆர் சம்திங். அதுக்கு நான் போகும்போது நான் ஒரு மாலுக்கு ஏதோ கூட்டிகிட்டு போனேன். ஒரு வெல் பில்ட்டான ஒரு பர்சன், எதுலேயே நான் ஹியூஜாக அவ்வளோ பெருசாக அவர் பார்த்ததில்லை. ஸோ அவர் வந்தார். அவர் வரும்போது எல்லாருமே அவருக்கு வழி விட்டாங்க. ஸோ அவரை பார்த்து பயந்து பண்ணாங்களா என்ன பண்ணாங்க, ரெஸ்பெக்டில் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. இது ஏன் இவர் இருக்காங்கன்னு எங்கள் அக்கா கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, அவங்க வந்து கஷ்டப்பட்டா ஜிம்லாம் போனால் இதெல்லாம் வரும். அவருக்கு உண்டான ரெஸ்பெக்ட். நானும் அவரை பார்த்துட்டே இருந்தேன், இப்படியே போனார். ஸோ அவர் யாரும் கண்டுக்கல. ஆனால் அவரை எல்லாருமே ஒரு ப்ரைஸாக பார்த்தாங்க, என்னடா இப்படி இருக்காருன்ற மாதிரி. ஸோ இட் டுக் மீ. ஏதாவது நான் இப்படி இருக்கிறது, நான் என்னை மாற்றிக்கிட்டா எனக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கும், நான் இப்படி இருக்கிறது மாற்றிக்கிட்டா எனக்கு பேர் கிடைக்கும். ஸோ அப்படின்ற மாதிரி எடுத்தேன். ஓகே. இது வந்து காலேஜ் 4 இயர்ஸும் இவர் கன்சிஸ்டன்ட் தினமும் ஜிம் போவேன். ஸோ அந்த சாவி மாட்டிருப்பாங்க. ஸோ நார்மலாக 6 மணிக்கு எல்லாம் ஜிம் போனால் நான் ஒரு 2:30 மணிக்கெல்லாம் சில நாள் நான் எழுந்து போயிருக்கேன், 3 மணிக்கு போயிருக்கேன், 4 மணிக்கு போயிருக்கேன். ஸோ அது வந்து கன்சிஸ்டன்ட். சாயந்தரம் வந்துட்டு திருப்பி ஏதாவது ஜிம் ஒரு 10 days லீவ் விட்டாலும் நான் வரமாட்டேன் வீட்டுக்கு. ஸோ அந்த அளவுக்கு நான் அங்கேயே இருப்பேன். ஸோ ஹாஸ்டல்லே இருந்து ஐ யூஸ் டு ஒர்க் அவுட் அப்படின்ற மாதிரி எனக்கு போச்சு. தென் ஃபைனல் இயர் ஒன் டே யூ ஹேவ் டு கம் அவுட் ஆஃப் தி காலேஜ். அப்போ என்ன பண்ணீங்க? வாட் வாஸ் சம்திங் ரன்னிங் ஆன் யோர் மைண்ட்? ஸோ அப்புறம் நான் காலேஜுன்ற மாதிரி வந்த அப்புறம் முடிய போகுது. ஸோ நான் என்ன பண்ணோன்னு யோசிச்சதுக்கப்புறம் நிறைய எனக்கு சில கான்டாக்ட்ஸ்லாம் வந்து சிவில் சர்வீஸ், IPS, IAS அந்த மாதிரி ட்ரீம்லாம் சொன்னாங்க. ஸோ அதுக்கு என்னன்னு நான் அதை படிக்கும்போது அதுக்குண்டான ரெஸ்பெக்ட், அதுக்குண்டான மரியாதை, அவங்க பீப்புள் அடுத்த கிரவுண்ட் லெவல் போய் சப்போர்ட் பண்ணுறது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பெருசாக தெரிஞ்சுது. ஸோ நான் ஏன் இது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசித்தேன். ஸோ அது வந்து ஒரு பாஸ் பர்சன்டேஜ் 0.003. ஸோ அது அவ்வளோ பேர் 10 லட்சம் பேர் எல்லாரும் 300 பேர் 400 பேர் 500 பேர் அவ்வளோதான் மேக்ஸிமம் போகிறது. கிளியர் பண்ணுறதே அவ்வளோதான் ஃபைனல் இன்டர்வியூ வரைக்குமே. ஸோ என்னால் முடியுமான்னு யோசித்தேன். ஸோ அப்போ நான் போனது தான். அப்புறம் நான் கண்டிப்பாக முடியும், இதுவே என்னால் முடிஞ்சிருக்குன்னா கண்டிப்பாக முடியும்னு சொல்லிட்டு கேம்பஸ்ன்னு ஒரு இது வந்துச்சு. ஸோ நான் இது வரைக்கும் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணதில்லை. அப்பயே கேம்பஸ் வேணுமான்னு கேட்டதுக்கு ஐ வாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் கிளியர் பண்ணேன் காலேஜும். ஏன்னா கேம்பஸ்லாம் வேணாம் மேம், நான் இங்கே டேரெக்டாக போயிட்டு நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், அது பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் நான் ஒரு ஸ்டெப் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு போனேன். ஃபேமிலி சைட்லேருந்து எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லையா? யூ ஹேவ் டு கோ டு ஜாப், அட்லீஸ்ட் யூ ஹேவ் டு சப்போர்ட் ஃபேமிலி, இல்லைனா அந்த மாதிரி ஏதாவது ஒரு? கண்டிப்பாக சொன்னாங்க. பட் அந்த டைமில் எங்கள் அப்பா அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஒருவேளை கிளியர் பண்ணிட்டானா அதுக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஏதாவது ஒரு ட்ரையல் கொடுத்தாங்க. பட் it went as it is. Okay. 4 years of college and suddenly you are taking a big decision of going to UPSC. இல்லையா? And you have traveled to Delhi. இதுக்காக how was Delhi experience for you? ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே இருந்துட்டு, அதுவும் ஹாஸ்டலுக்குள்ளேயே இருந்துட்டு அவ்வளோ பெரிய பார்க்கும்போது எங்கே போகிறது என்ன பண்ணுறது எதுவுமே தெரியல. அங்கேயுமே என்ன ஒரு கன்ஃபைன்டு பிளேஸ்குள்ளே இருக்கிறது தான் என்னோட ஸ்டடீஸ்க்கும் எல்லாத்துக்குமே எனக்கு சரின்னு பட்டுச்சு. ஹாஸ்டல் அந்த ரூம் தாண்டி நான் கிளாஸஸ் தாண்டி இதை பற்றி இதை தவிர எங்கள் அப்பா அம்மா அது அந்த வட்டத்துக்குள்ளே அதை தவிர நான் வேறு எதுவும் யோசிச்சது கூட கிடையாது. அப்படி தான் போச்சு. ஒரு 5 months ஐ வாஸ் ட்ராவலிங். ஸோ ஐ யூஸ் டு கோ ப்ரிப்பேர், வீட்டுக்கு வந்து ஸ்டடி, அங்கேயே லைப்ரரி இருக்கும், அங்கே படிப்பேன். ஸோ அங்கே எனக்கு ஒர்க் அவுட் அப்படின்ற மாதிரி எதுவுமே பண்ண முடியல. ஸோ அப்படியே நார்மலாக வீட்லேயே இருந்து இதை பண்ணிக்கிட்டு ஹோம் எக்ஸசைஸ் மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே தான் போச்சு. ஸோ அதுவுமே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு தான் 1 hour இருந்தாலும் அப்பயுமே எனக்கு ஒரு 1 hour வந்து ஒரு எக்ஸசைஸ் அப்படின்றதுக்கோசரம் ஏர்லி மார்னிங் நான் அலோகேட் பண்ணிவிட்டு then I used to start my day. Okay. It was going like that. So அங்கே 5 months அப்புறமா you came to Chennai. I came back to Chennai. ஓகே. சென்னையில் எங்கெங்கெல்லாம் வந்து ஜாயின் பண்ணியிருந்தீங்க? சென்னையில் அப்போ எங்கள் அம்மா அங்கே she got retired. ஸோ அங்கேருந்து திருப்பி இங்கே சென்னை வந்துட்டு now your family shifted to Chennai now in Nagandu. ஸோ அங்கேருந்து
நான் திருப்பி எனக்கு இன்னும் கொஞ்சம் நான் என்ன எக்யூப் பண்ணிக்கணும். ஜஸ்ட் ஜாயின்ட் சங்கர் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ என்னோட மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படியே போச்சு, ஒரு பீரியட் ஆஃப் டைம் போச்சு. அப்புறம் நான் ரிச் இந்தியா ஐஏஎஸ் அகாடமின்னு சொல்லிட்டு இட்ஸ் ஃப்ரீ ஐஏஎஸ் அகாடமி, இது ட்ரஸ்ட் மாதிரி. அங்கே போயிட்டு நான் மார்னிங் ஒரு 6-7க்கு ஆரம்பிக்கும். ஸோ 10 o'clock வரைக்கும் இருக்கும். ஸோ அங்கே எனக்கு ஒரு நல்ல செட் ஆஃப் கான்டாக்ட்ஸ் கிடச்சிது. ஸோ அங்கே என்னோடய ப்ரிப்பரேஷன் போச்சு. என்னோட ருட்டீன் என்னவாக இருக்குன்னா, காலையில் எழுந்துப்பேன், 5 to 6 வருவேன். திருப்பி வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஜிம் இருக்கும், அங்கே மாதிரி போவேன். திருப்பி வீட்டுக்கு போய் படிப்பேன். இது வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் நடந்துச்சு. எக்ஸாம் அப்போலாம் காலையில் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஜிம் போவேன். நைட்டு 10 o'clock கடைசி ட்ரெயின் தான் கோடம்பாக்கம்லேருந்து பிடிச்சி சென்ட் தாமஸ் மவுண்ட் வருவேன். ஒரு நாள் 2 நாளில் கண்டினியூஸ் ஃபார் இயர்ஸ் டுகெதர் ஐ வாஸ் லைக். How many years you were preparing for UPSC? 2014 முடிஞ்சிச்சு. ஆமாம், 14க்கு அப்புறம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 8 years or so. என் ஜேர்னி வாஸ் லைக் தட். ஸோ இந்த வாட்டி கிளியர் பண்ணிவிடுவேன். ஸோ ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ. ஸோ ப்ரிலிம்ஸ் ஃபெயில் ஆகிட்டா திருப்பி ப்ரிலிம்ஸ் போயிட்டு மெயின்ஸ் ஃபெயில் ஆகிட்டா திருப்பி ப்ரிலிம்ஸ். அடுத்த வருஷம் ஒரு வருஷம் தான் வரும் ஒரு எக்ஸாம். திருப்பி மெயின்ஸ் இன்டர்வியூ போயிடுச்சுன்னா நான் திருப்பி ப்ரிலிம்ஸ்லேருந்து அடுத்த வருஷம் எழுதணும். ஸோ இட் வாஸ் சம்வாட் ஹெக்டிக். ஸோ ஒரு வாட்டி ப்ரிலிம்ஸ் 3 வாட்டி போச்சு. அப்புறம் மெயின்ஸ்ன்னு சொல்லிட்டு மெயின்ஸ் வரைக்கும் போவேன். திருப்பி அது போனவுடனே திருப்பி ப்ரிலிம்ஸ் மாதிரி வரும். மெயின்ஸ் ஹேஸ் 9 papers. ஓகே. ஸோ அந்த சிலபஸ்ன்றது அண்டர் த சன் தான். ஸோ அவங்க வைக்கிறது தான். ஸோ அது எனக்கு அது மெயின்ஸ் போக இன்டர்வியூ என்னால் போக முடியல. ஒரு வாட்டி கூட நான் இன்டர்வியூ போகல. மெயின்ஸ் அட்லீஸ்ட் ஒரு டூ டைம்ஸ் கிளியர் பண்ணேன். ஸோ அது திருப்பி ஃபிலிம்ஸ் ஆகிறப்ப ஒரு கட்டத்தில் என்னோட ஏஜே பார் ஆகிடுச்சு. இந்த 9-year ஜேர்னியில் யூ செட் லைக் யுவர் பேரண்ட்ஸ் சப்போர்ட்டட், பட் யூ டிடன்ட் earn. What was something that was going on your mind? I know it was not an easy job. கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரம் இஃப் யூ aim for the top அதுக்குன்னு ஒரு டைம் ஆகும். ஸோ அந்த டைம் இதுக்கோசரம் நான் செப்பரேட்டாக அலோகேட் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ நான் தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ் கம்மி பண்ணிக்கிட்டேன். ஸோ எனக்கு போதும், ஒரு இவ்வளோதான் ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும், ஒரு பேசிக் நீட்ஸை வச்சு வாழ முடியும்னா அந்த வாழன்ற மாதிரி பார்த்துக்கிட்டேன். ஸோ வந்து நான் அம்மா மிஸ் மார்னிங் அங்கே தான், நைட் அங்கே தான், மத்தியானமும் அங்கே தான். அட் த மீன் டைம் எனக்கு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸை எனக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்க தெரியும். ஏன்னா அந்த அகாடமி பக்கத்துலேயே இருந்துச்சு. நாங்கள் குரூப் ஆஃப் பீப்புள் அங்கே நாங்கள் தான் போய் சாப்பிடுவோம். அங்கே சாப்பிட்டுட்டு திருப்பி இங்கே வருவேன். ஸ்நாக்ஸ் பிரேக்கில் யூஸ் டு ஹேவ் மை ப்ரோட்டீன் கண்டென்ட். இப்போ ஒருத்தர் சம்பாதிச்சாருன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி செலவு இருக்கும். எனக்கு அந்த செலவை நான் கட்டுப்படுத்திக்கிட்டேன். ஸோ நான் ரொம்ப எங்கள் அப்பா அம்மாவுக்கு செலவு வைக்கல. ஸோ த ஒன்லி திங் தே பெய்ட் ஃபார் இஸ் அந்த என்னோடய கிளாஸஸ் தான். பட் என்னோட நார்மலான செலவு அது தவிர நான் வேறு எதுவும் ஆடம்பர செலவெல்லாம் எதுவும் பார்க்கல. ஸோ எதுவும் நார்மலாக போன மாதிரி எனக்கு தெரிஞ்சு. ஓகே. ஸோ ஒருத்தர் 1 லட்சத்துலேயும் வாழ முடியும், ஒரு 10,000 வாழ முடியும்னா நான் அதை விட கம்மியாக தான் வாழேன். Why did you choose to become a ஜிம் ட்ரெயினரா? ஜிம்முக்குள்ளே போகலான்ற தாட் எப்படி வந்தது? ஸோ இப்போ நார்மலாக இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ எந்த நிலைமையில் இருக்காங்கன்னு நான் கொஞ்சம் சும்மா யோசிச்சு பார்த்தேன். அவங்களால நினச்சி கூட பார்க்க முடியாத ஹைட்டில் இருந்தாங்க. ஸோ நான் இப்போ போய் ஒரு கம்பெனியில் ஆரம்பித்து ஒரு மெக்கானிக்கலில் ஆரம்பித்து நான் 8,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு என்னடா இன்னும் நான் 0லேருந்து ஆரம்பிக்கணுமா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. வந்து அப்பயே நான் கொஞ்சம் ஃப்ரீலான்சிங்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஐ யூஸ் டு கோ டு ஜிம், ஐ யூஸ் டு ட்ரெயின் மை ஃப்ரெண்ட்ஸ். நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் அப்பயே பண்ணியிருக்கேன் அந்த மீன் டைம். ஸோ அது எனக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கமாக இருந்துச்சு. ஸோ அது என்னோட நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. ஸோ ஒரு கட்டத்தில் ஏன் நான் இதை ட்ரை பண்ணக்கூடாது, நான் இனிமேட்டு எங்கேயாவது ஆரம்பித்து நான் 0லேருந்து ஆரம்பித்து ஒன்றுத்துக்கு போகிறதுக்கும் ஏற்கனவே நான் ஒருத்தர் இருக்கேன். பட் என்னோட நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிவிட்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்டிடலாம் அப்படின்னு தான் ஆரம்பித்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வாஸ் 8,000 to 9,000 தான் வந்துச்சு. ஸோ அப்புறமா நான் திருப்பி சென்னைக்கே வந்துட்டு அப்புறம் தான் நான் இந்த நார்மலான ஒரு 2 ஜிம்மில் இருந்தேன். அப்புறம் ஐ யூஸ் டு கோ டு ஸ்லாம். அப்போ தான் எனக்கு ஸ்லாம்ன்ற ஒரு இது பண்ணிச்சு. நான் கார்பரேட் போனேன், நாங்கள் என்னோட இன்டர்வியூ கொடுத்தேன். ஸோ அப்போ என்னை பர்சனல் ட்ரெயினராக ஆக்கினாங்க. பிரீஃபஸ், ஏன்னா எனக்கு இது வந்து ஒரு புது ஜாப். நீங்கள் வந்து ஒரு ஜிம் எந்தூசியஸ்டாக இருந்திருக்கீங்க, ஃபிட்னஸ் எந்தூசியஸ்டாக இருந்திருக்கீங்க. ஃபிட்னஸ் எந்தூசியாசம்லேருந்து யூபிஎஸ்சிக்கு வேணாம் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்க. அண்ட் அங்கேருந்து யூ ஹவ் டிசைடட் டு பிகம் அ ட்ரெயினர் இல்லையா? இப்படி ஒரு ஜாப் இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களோட ஃப்ரீலான்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து யூ ஹவ் கெயின்ட் இட். அங்கே ஃப்ரீலான்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் அங்கே இருக்கிற நான் ட்ரெயினர்ஸை நோட் பண்ண விதம், அவங்க எவ்வளோ சம்பாதிச்சாங்கன்றது கேட்கும்போது, ஸோ அவங்க என்னென்ன மாதிரிலாம் ஒர்க் அவுட்ஸ் கொடுக்குறாங்க, ஸோ அதெல்லாம் பார்த்தேன். அப்புறம் அதுலேருந்து ஐ நீட் டு எக்யூப் மை செல்ஃப். ஒரு நார்மலாக ஒரு ஜிம் போகிறவன் ஒருத்தர் வந்து ட்ரெயின் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடியே நான் வந்து சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணேன். நான் எப்போ இன்டர்நெட்டில் ஒரு மொபைலில் உட்காந்தாலும் நான் ஃபிட்னஸ்ஸு
ஒரு போஸ்டர் கரெக்ஷன், ஒரு ஒரு எக்ஸசைஸை எப்படி கரெக்டாக சொல்லி தரணும், ஸோ ஃபேட் லாஸ்னால் என்ன, அது மாதிரி தான் படிச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் எப்பயுமே அதிகமாகிடுச்சு. நார்மலாக யூடியூப்பில் பாட்டு பார்க்குற நேரத்தில் நான் யூடியூப்பில் ஒர்க் அவுட்ஸு, ஹை எண்ட் ஒர்க் அவுட்ஸ் என்ன, எப்படிலாம் ஒருத்தர் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியே என்னோட ஜேர்னி போச்சு. அதுக்கப்புறம் தான் நான் என்னோட சர்டிஃபிகேஷன்ஸ் நான் அதை கொஞ்சம் டீப்பாக படிக்கலாம்னு நினச்சேன். ஸோ நிறைய புக்ஸை நான் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி படித்தேன். நான் யூஸ் டு அட்டெண்ட் ஒர்க் ஷாப்ஸ். ஸோ அந்த புக்ஸ் எல்லாம் படிக்க நான் சர்டிஃபைடு ட்ரைனர். இப்போ ஒரு அகாடமின்னு எடுத்தால் அந்த அகாடமியில் மட்டும் இல்லை, நிறைய அகாடமிஸில் நிறைய புது எடிஷன்ஸ்லாம் விடுவாங்க. ஸோ இட் இஸ் ஈஸிலி அவைலபிள் இன் இன்டர்நெட் ஆல்சோ. நான் அதை ஃபுல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி எனக்கு படிக்கிறது இன்னி வரைக்கும் ஐ எம் எக்யூப்பிங் மை செல்ஃப். ஸோ அது எனக்கு படிக்க நான் படித்தது ஒன்றுமே இல்லை, இன்னும் கற்றுக்க வேண்டியது எக்கச்சக்கமாக இன்னும் டில் டேட். நான் ஒரு என்ன சொல்கிறது, இவ்வளோ இருந்தாலுமே அதை தாண்டி இன்னும் இட் இஸ் லைக் எ சி ஓஷன். ஸோ இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. ஸோ ஒரு ஹியூமன் பாடின்றது ஒரு நார்மலாக ஒருத்தரால் அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியாது. ஒரு டாக்டராலுமே ஒரு 40% அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் பெருசு. அவ்வளோ பெரிய டாக்டர் ஒருத்தர் எங்களை பே பண்ணி வராருன்னா வி ஷுட் பி அட்மோஸ்ட் காஷியஸ். ஸோ அவங்களை எடுத்துகிட்டு போகிறதே ரிசல்ட் ஓரியன்டாக போகணும். ஸோ 20% எக்ஸசைஸ்னால் 80% இஸ் டயட். ஸோ இந்த டயட் இல்லைனா இது வேலை செய்யாது. மீதி ஃபுல்லாகவே ஸ்லீப், ரெக்கவரி. ஸ்லீப் இல்லைன்னா இது ரெண்டுமே வேலை செய்யாது. ஸோ இது எல்லாமே கலந்த ஒரு காம்பவுண்ட் தான் ஃபிட்னஸ். இதனால் நீங்கள் எடுத்தது, உங்கள் அப்பா அம்மா எடுத்தது, பரம்பரையாக எடுத்ததே தப்புன்னு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு புரிய வைக்கணும். ப்ரோட்டீனோட இம்பார்ட்டன்ஸை நான் எடுத்து கொடுக்கணும். ஸோ அப்புறம் அதுலேருந்து ஒர்க் அவுட்னா என்ன, ஒர்க் அவுட்னா இம்பார்ட்டன்ஸ் என்ன, உங்களால் ஒரு ஒர்க் அவுட்டை பண்ண முடியுதா கரெக்டாக, ஒரு ஜாயிண்ட் அடி வாங்காமல், ஸோ உங்கள் போஸ்டர் கரெக்டாக இருக்கா, எல்லாத்தையும் வச்சு அனலைஸ் பண்ணி அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஒர்க் அவுட் பிளானை கொடுத்து அப்படின்ற ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை எடுத்துகிட்டு போகிறது தான் ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினர், கரெக்டான ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினர். ஸோ இது நான் கரெக்டாக இருக்கணும்னு நினச்சேன் ஒரு பீரியட் ஆஃப் டைமில். அதுக்கு நான் நாலேஜ் கெயின் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் நிறைய படிப்பேன். ஸோ அது எனக்கு இந்த சிவில் சர்வீஸ் படிச்சேன்னா கொஞ்சம் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக படித்து முடிச்சிடுவேன். ஸோ இதுவுமே எனக்கு கொஞ்சம் ஒரு பெரிய புக்காக இருந்தாலும் எனக்கு ஃபாஸ்ட்டாக அதுலேருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நோட்ஸ் எடுக்கிறது ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து நான் ஒரு இதுவாக நான் போயிட்டுருக்கேன் இது வரைக்கும். ஓகே. ஸோ ஃப்ரீலான்சிங்லேருந்து ஜிம்முக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி ஒரு சில ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க, சர்டிஃபிகேஷன்ஸ். அண்ட் அந்த சர்டிஃபிகேஷன்ஸ் வச்சு யூ காட் இன் டு ஸ்லாம் வந்து அப்ளை பண்ணீங்க. அண்ட் யூ வென்ட் டு கார்பரேட். வேர் இஸ் திஸ் கார்பரேட்? கார்பரேட் வந்து இட் இஸ் ஓன்ட் பை சாம் பால்னு சொல்லுவாங்க. சாம் பால் சார். ஓகே. அவர் தான் இங்கே டோனி அண்ட் கை அண்ட் நிறைய ஃப்ரான்ச்சைஸ். அதில் ஸ்லாம் இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் ஜிம் ஃபிட்னஸ் இந்த ஸ்டேட் இல்லையா? ஆமாம், சென்னை எல்லாத்துலேயுமே போயிட்டு. சென்னை. அந்த கார்பரேட் ஆஃபீஸ் இன் சென்னை? ஆமாம், கீழ்பாக்கில். ஸோ யூ வென்ட் தேர் அண்ட் யூ அட்டெண்டட் அன் இன்டர்வியூ அண்ட் யூ ஜாயின் ஸ்லாம். அண்ட் உங்களோட லேர்னிங் கண்டினியூஸாக போயிட்டு இருக்காங்க. அண்ட் இஃப் யூ வாண்ட் மீ டு பக்கெட் இட், உங்களோட லேர்னிங் யூடியூப்ல இருந்திருக்கு, புக்ஸில் இருந்திருக்கு, அண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்ல இருந்திருக்கு, அண்ட் சோஷியல் மீடியாலையும் இருந்திருக்கு இல்லையா? இது முடிச்சதுக்கப்புறம் when you were joining SLAM, இது வந்து 2022 அப்புறம் நான் நினைக்கிறேன்ல, ஏன்னா கோவிட்லாம் முடிஞ்சு then you went into SLAM. அதுக்கு முன்னாடி நான் ஆன்லைன் சர்டிஃபிகேட், ஆன்லைன் ஃப்ரீலான்சிங் எல்லாமே எடுத்துருவேன். ஸோ ஹோம் ஒர்க் அவுட்ஸ். கொரோனா பீரியட்ல எனக்கு அதான் ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கமாக இருந்துச்சு. ஸோ ஜூம் மீட்டிங்கு இதுலேயே நான் கொஞ்சம் பண்ணேன் அந்த டைம். அதுக்கப்புறம் நான் முடிச்சோடனே நான் அசிஸ்டன்ஸ்லாம் போயிட்டேன். ஓகே. வாஸ் இட் வெரி ரெகுலர் இன்கம் நீங்கள் அந்த ஜிம் ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கும்போது பிஃபோர் ஸ்லாம்? இட் டிபெண்ட்ஸ். ஒரு மாதம் நல்லா வரும், ஒரு மாதம் நல்லா வராது. ஓகே, அப்படி தான் போச்சு. ஓகே. நல்லா வந்த மாதம்னா எவ்வளோ ரூபாய் வரும்? கம்மியானதுன்னா எவ்வளோ ரூபாய் வந்திருக்கும்? ப்ராக்கெட் 30K 40 50 கீழே நான் போனதில்லை. ஓகே. நல்லா வந்தது 80 90 போயிருக்கேன். ஓகே. So before joining SLAM you started earning 50 to 80 normal source of income இருந்துச்சு. Okay. How did you get these clients? எப்படி உங்களுக்கு இந்த clients கிடைச்சாங்க? நான் என்னோட இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா பேஜ் த்ரூ ரெஃபரன்சஸ். ஸோ இப்போ நான் உங்களை ட்ரெயின் பண்ணுறேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் கிடச்சிச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க. கண்டிப்பாக. ஸோ உங்களை பார்த்துட்டு யார் அவருன்னு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம், உங்களுக்குன்னு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் போது அஃப்கோர்ஸ் எனக்கு இது சொல்யூஷன் கிடச்சிருக்குன்னு நீங்கள் ஒருத்தங்கிட்ட சொல்லுவீங்க, அவங்க எங்கிட்ட அணுகுவாங்க. இட் வில் பி மச் ஈஸி ஃபார். ஸோ 50 to 80K you were earning good அப்போவே இல்லையா? ஆன்லைனில் வித்தவுட் மச் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா there were no investment for this. ஆஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் நான் என்னோட சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் 40,000 அந்த ரேஞ்சுக்கு போகும். Wonderful, I understand. So உங்களோட சர்டிஃபிகேஷன்ஸ் தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக யோசிக்கிறீங்க. எஸ், தட்ஸ் அ லேர்னிங் ஃபார் டூயிங் திஸ் இல்லையா? பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, எக்யூப்மெண்ட்ஸ் மாதிரியோ இல்லை ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் இன்வெஸ்ட்மெண்ட்டோ இதுக்கு தேவைப்படலை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இட் இஸ் லைக் ஒரே ஒரு
ஹை இன்டென்சிட்டி ஆக்டிவிட்டிஸ்னு இப்போ எடுத்துக்கலாம். இட் இஸ் லைக் லேடர், இட் இஸ் லைக் ஸோ அதெல்லாம் வந்து நார்மலாக ஒரு கிட் இருக்குது. அந்த கிட் வந்து ஹோம் கோச் ஸோ இதிலே முடிச்சிடலாம். அண்ட் why did you shift from online training to SLAM? Like why did you அந்த ஃப்ளக்சுவேஷன் எனக்கு நான் ஜீரோக்கு போயிட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஒரு கட்டத்தில் எனக்கு கம்மியாகும், ஒரு கட்டத்தில் அதிகமாகும். ஸோ ஒரு பேசிக்காக எனக்குன்னு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த என்ன சொன்ன கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறதுனாலையும் எனக்கு அந்த கிளையண்ட் பேஸு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு வாட்டி நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்கன்னு நான் என்னால் எதிர்பார்க்க முடியும். இன்ஸ்டாகிராம் இருக்குது, அதில் என்னை பார்த்துட்டு வருவாங்க. ஸோ எவ்வளோ பேர் அதில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவாங்க, எவ்வளோ பேர் அதை எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. ஸோ ஒரு ஃபிட்னஸ் சென்டர் அங்கே போயிட்டு நான் சேர்ந்தேன்னா ஸோ அங்கே கிளைண்ட்ஸ் கண்டிப்பாக வராங்க, கண்டிப்பாக ஜிம்முன்னு ஒன்று கிளைண்ட்ஸ் வருவாங்க. அது எனக்கு மச் ஈஸி ஃபார் மீ டு டேக் எ கிளைண்ட். ஓகே, வாட் வாஸ் யுவர் ஃபர்ஸ்ட் salary in SLAM? அது வந்து 15K இஸ் பேசிக் சேலரி. ஓகே, அதுக்கப்புறம் இன்சென்டிவ்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கும், அதெல்லாம் சேர்த்து இட் வாஸ் அரௌண்ட் 35 to 40. 35 to 40. What kind of incentives? Like இன்சென்டிவ்னா இப்போ நான் உங்களை ஒரு பர்சனலைஸ் ட்ரைனிங்னு உங்களை பண்ணுறேன்னா, ஸோ ஒரு குரூப் ஒர்க் அவுட் செஷன் இது பண்ணுறேன்னா அதுக்கு நீங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஐ வுட் அதில் எனக்கு ஒரு 30% or 35% ஒரு இன்சென்டிவ் வரும். அதை வந்து நாங்கள் அதை வச்சு ஓகே we used to live in that. பட் ஸ்லாமோட பாலிசி படி நீங்கள் வந்து யூ கான்ட் டூ திஸ் பர்சனல் ட்ரைனிங் அவுட் சைட் இல்லையா? ஸோ யூ ஹேட் டு ஷட் தட் அண்ட் ஜாயின் ஸ்லாம். இட் வுட் ஹவ் பீன் லைக் உங்களுக்கு ஒரு ட்ரா பண்ண மாதிரி இருக்கும், ஆனால் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வுட் ஹவ் பீன் லைக் ரெகுலராக அப்லிஃப்ட் ஆகிற மாதிரி இருக்கும். கான்ஃபிடன்ஸ் லெவல் லைக் ஓகே ஐ வில் கெட் சம்திங் எவ்ரி மந்த் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ 35 ஆன் அன் ஆவரேஜ் வாங்கிட்டு இருக்கும்போது when did you start getting personal ட்ரைனிங்கான அமௌண்ட்? பீப்புள் எப்படி உங்கள்கிட்ட வந்தாங்க? அண்ட் when did you reach your first lakh from the month you have joined? ஸோ அது எனக்கு நான் நெக்ஸ்ட்டு ஐ ஷிஃப்டட் டு ஸ்லாம் கோவிலம்பாக்கம். ஸோ அது நார்மலாக போச்சு. ஸோ அந்த ஜிம்மில் வந்து அது சொன்ன மாதிரி கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டாக இருந்தாலுமே எனக்கு ஒரு பீரியட் ஆஃப் டைம் எனக்கு கொஞ்சமாக கிளைண்ட் பேஸ் ஆட் ஆனாங்க. ஸோ ஆட் ஆகி ஒரு பீரியட் ஆஃப் டைமில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 months or so, 8 monthsன்னு வச்சுக்கோங்களேன், 8 months or so அது ஐ ஜஸ்ட் அச்சீவ்டு. திடீர்னு அது ஒரு நடந்துச்சு, அதுலேருந்து அது கன்சிஸ்டண்ட்டாக கொஞ்சமாக இப்போ நார்மலாகவே அது ஒரு ஸ்டேபிள் இன்கம் ஆயிடுச்சு எனக்கு ரெகுலராக. ஸோ ஒரு டேயில் ஆன் அன் ஆவரேஜ் எவ்வளோ கிளைண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க? ஸோ இப்போ எனக்கு கரண்ட்டாக இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வந்ததெல்லாம் ஒரு 2-3 கிளைண்ட்ஸ் 4 கிளைண்ட்ஸ் அப்படின்னு. பிகாஸ் பிகினரில் அவ்வளோதான் இருப்பாங்க. நீங்கள் போய் அணுகணும் எல்லாரையும், நீங்கள் ட்ரெயினர்னு அவங்க புரிஞ்சுக்கணும், இங்கே தான் இருக்கீங்க, இல்லை ஒரு கிளைண்ட்டாக வந்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்களா. ஸோ எல்லாமே கொஞ்சம் பீரியட் ஆஃப் டைமில் நாங்கள் இருந்து எல்லாருக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணி ஒரு கிளைண்ட் பேஸ் செட் ஆகிறதுக்கு எனக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ அது எனக்கு நார்மலாக போக எனக்கு அந்த 8 months or so. Okay, within 8 months you could have achieved, I mean you achieved that lakh. அதுக்கு லேக்ன்றதோட அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் அதுக்கு பக்கத்தில் வந்துட்டேன். ஒரு 5 months or 6 months மேபி. அதுக்கப்புறமே நான் இப்போ தொடர்ந்து வர ஆரம்பிக்கிறேன். ஓகே, ஐ திங்க் வி ஹவ் கம் டு த ஃபைனல் செஷன். இப்போ இந்த செஷனில் நம்ம பாட்காஸ்ட் பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸாக இருக்கலாம், இல்லை யூத்தாக இருக்கலாம், who wants to become a gym trainer, okay, but still earn a good level. I want to earn ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிளான not profitable but lakh salary earn பண்ணோம் அப்படின்னா what are the different things, what are the advices? இப்போ நீங்கள் it took like 2020 almost 24 to reach like 4 years to reach there இல்லையா? ஸோ இது கொண்டு போகிறதுக்கு என்ன மாதிரியான வழிகள் இருக்குது? what are the pathways to achieve here? ஸோ ட்ரெயினராக நீங்கள் வர ஆசைப்பட்றீங்கன்னா equip yourself, gain more knowledge. ஸோ யூ ஹாவ் டு மேபி உங்களுக்கு ரொம்ப இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருந்தால் ஒரு ஜிம்மில் போய் ஜாயின் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக நீங்கள் அடுத்தடுத்த லெவல் வளர்ந்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ அட் த மீன் டைம் நீங்கள் உங்களை ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். உங்களை இதெல்லாம் நீங்கள் நெகட்டிவ்னு தெரியுதோ, நீங்கள் பேச முடியலன்னா நீங்கள் எப்படி பேசுறதுன்னு கற்றுக்கணும். ஸோ எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணவே யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல் இன் யூர் கேரியர். ஸோ நெக்ஸ்ட் யூ வில் கோ டு நெக்ஸ்ட் லெவல் அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருக்கலாம். அப்புறம் மேபி நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சிங் இந்த சென்ஸ் வேறு எங்கேயாவது இல்லை ஒரு ஹோம் ஒர்க் வச்சோ நீங்கள் அப்படி பண்ணால் உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் அதிக சேலரி கிடைக்கும். ஸோ இன்சென்டிவ்ஸ் நிறைய கிடைக்கும். நீங்கள் இங்கே இருக்கிற ஜிம்லேயே அதிகம் நிறைய ஒர்க் பண்ணிங்கன்னா கூட அதிக கிளைண்ட் பேசஸ் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் போகலாம், இன்னும் அதிகமாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ இட் வில் பி much easier for you to grasp into the fitness job. Maximum
ஐ மீன் ஒரு ஜிம் ட்ரெயினரா இல்லைனா ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினரா எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஃபார் பீப்புள் ஹூ வாண்ட்ஸ் டு ஆஸ்பயர் லைக் நவ் யூ ஆர் அட் somewhere around 1 to 1.5 lakhs. இப்போ இங்கேருந்து அடுத்த ஜம்போ இல்லை அடுத்த இதுவோ போகணுன்னா வாட் வில் பி யுவர் ஸ்டெப் ஃபார் தெம் லைக்? ஸோ நான் அந்த வட்டத்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும், என்னோட கிளையண்ட் பேஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அந்த ஹோம் ஒர்க் அவுட்ஸ் இருக்குது, வீட்டில் போய் எடுக்கிற மாதிரி இருக்குது செஷன்ஸ்க்கு தனியாக. ஸோ அப்படியே இருக்குது சார். நான் நியூட்ரிஷனிஸ்ட், நான் நியூட்ரிஷன் ஸோ நான் ஒருத்தருக்கு ஒரு டயட் மாதிரி கொடுக்கலாம், அந்த டயட்டை ஃபாலோ பண்ணலாம். ஆர் ஹோம் ஒர்க் அவுட்ஸ் நான் ஒர்க் அவுட் கொடுத்துட்டு என்னோட டயட் கொடுத்துட்டு they will be under my control. Two things that I'm taking insights from this conversation. One என்னன்னா கோச்சிங் அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு எஸ்பெஷலி ஃபிட்னஸ்க்கு ஒரு டிமாண்ட் இருக்குது, தட் இஸ் ஒன். செகண்ட் திங், கோச்சிங்கிறது வந்து ஐ மீன் ஜிம்மில் பண்ணுற எக்ஸசைஸுங்கிறது ஒரு 20-30%, and nutrition comes the next, which is 70-80%. அதுக்கும் if you have done a nutrition coach மாறும்போது and it gives a complete package. So to the people who are watching, who are aspiring to become gym trainer அப்படின்னா மேபி இந்த ரெண்டு இதையும் கோச்சாக மாற்றி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா then you will become, you have a long career. நாட் இந்த கரியர் இந்த ஃபிட்னஸில் மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போகலாம், ஹாஸ்பிட்டலில் கண்டிப்பாக ஒரு டயட்டிஷியன் இருப்பாங்க. ஓகே, நீங்கள் அந்த டாக்டர் அதில் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இது ஒரு வாஸ்டான, ரொம்ப வாஸ்டான ஏரியா. எல்லாத்துலேயுமே இப்போ கார்பரேட், இப்போ கேப்ஜெமினி எல்லா ஒரு கம்பெனிலையுமே ஒரு ஜிம்னு இருக்கு, அங்கே ஒரு ஃபிட்னஸ் ட்ரைனரை இருக்காங்க. நீங்கள் ஒரு ஐடிசி கிரான்ச்சோல போனீங்கன்னா அங்கே அதுக்கோசரம் கொண்டு இருக்காங்க. ஸோ அங்கே ஷிப்லலாம் நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை செட்டில். அங்கேயே 3 times வந்து ஹெல்த்தியான ஃபுட்டும் கொடுப்பாங்க, எல்லாமே ப்ரோட்டீன் ரிச், எவ்வளோ வேணால் சாப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட், க்ரூஸ் ஷிப்பு அங்கெல்லாம் போயிட்டீங்கன்னா அங்கே உங்களுக்கு வேகன்சி கரெக்டான சர்டிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா அங்கே சேலரி, துபாய்லாம் போனீங்கன்னா டேக்ஸ் எல்லாமே எவ்வளவோ சேலரி கிடைக்கும். ஸோ இது நான் சென்னைக்குள்ளே நான் இருக்கிறதுனால நான் பேசுகிறேன். ஸோ என்னோட ஒரு கட்டத்தில் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சேன்னா எனக்கு வாஸ்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை நான் எப்படி இருந்தாலும் மேபி ஐ வில் சர்வ் இன் த ஃபியூச்சர். ஸோ இது வந்து நான் இது ஒரு ஜிம்மில் போகணும், இந்த ஜிம்மில் போயிட்டு 8 to 9 ஜாப் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் எங்கே வேணால் போகலாம். யூ கேன் ஈவன் கோ டு அப்ராட். சில இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேஷன்ஸ் ஏஸ், NASMலாம் நீங்கள் பண்ணீங்கன்னா இன்டர்நேஷ்னல், ஸோ துபாயெல்லாம் போயிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை செட்டில். ஸோ அங்கே கிடைக்கிற கிளைண்ட்ஸே வேறு லெவலில் இருப்பாங்க. ஸோ அவங்களோட ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த நார்மலான அந்த கான்வர்சேஷனே அவங்களை நீங்கள் ட்ரெயின் பண்ணுற விதமே உங்களுக்கு மாறி. அதுக்கு நீங்கள் ஒரு கரெக்டான சர்டிஃபிகேஷன், கரெக்டான நாலேஜுக்கு போகணும். அங்கே உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் வச்சு அங்கே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் நீங்கள் போகணும். க்ரூஸ் ஷிப்லாம் வந்து சில சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் டேரெக்டாக உங்களுக்கு ஜாபை அப்ளை பண்ணுறாங்க. அங்கே டேரெக்டாக அப்ளை பண்ணிட்டு அங்கேயே உங்களை ரெக்ரூட்டும் பண்ணுறாங்க. அதெல்லாம் போயிடுச்சுனாவே இங்கே உங்கள் இதுவே மாறிடும். ஸோ ஐடி எம்ப்ளாயி இப்போ இருக்காங்கன்னா அவங்கள விட பல மடங்கு நீங்கள் அதிகமாக தான் இருப்பீங்க, சம்பாதிக்க முடியும். You were talking about like soft skills கொஞ்சம் முன்னாடி இல்லையா? You were still developing soft skills. நான் நிறையா டிக்டாக்ஸ் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி. எனக்கு இப்போது நீங்கள் இதெல்லாம் சொல்லும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா, சம்வேர் எஜுகேஷன் பிளேயிங் அ மேஜர் ரோல். ஸ்கூலில், காலேஜில் நீங்கள் கெயின் பண்ண ஒரு நாலேஜாக இருக்கலாம், இல்லை இப்போ நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னென்னா யூ ஆர் இமர்சிங் யுவர் செல்ஃப் in the process. That is one. And two, அதனால நம்ம கெயின் பண்ண நம்மளோட ஸ்கில் டெவலப் ஆகுது, நாலேஜ் டெவலப் ஆகுது. ஸோ ஸ்கில் ப்ளஸ் நாலேஜ் இஸ் பிகமிங் அ குட் பேக்கேஜ். அண்ட் அதுதான் வந்து பை ப்ராடக்டாக மணி நமக்கு வருது அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன் ஐம் deriving it from the conversation that we are having. Do you agree with this? Of course I agree with it. ஸோ ஒரு பீரியட் ஆஃப் டைமில் ஸ்கூல், காலேஜில் நீங்கள் படித்தது என்னைக்காவது ஒரு நாள் யூஸ் ஆகும். ஸோ உங்களோட நீங்கள் பேசுகிற விதமாக இருக்கட்டும், நீங்கள் பழகிற விதமாக இருக்கட்டும், ஸோ நீங்கள் அவங்க கற்றுக் கொடுக்குற விஷயமா இருக்கட்டும், ஸோ நீங்கள் எப்படி டீச்சர்ஸ் கிட்ட அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி உங்களை அடிச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து திருப்பி அந்த தப்பாக பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ உங்கள் ஸ்கூல், காலேஜ் லைஃபு எல்லாமே உங்களை ஒரு பர்ஃபெக்டான ஒரு பர்சனாக மாற்றும். ஸோ ஸ்கூல் லைஃப் இஸ் மெயின். ஸ்கூலில் அது நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டாவே உங்கள் காலேஜ் லைஃப் நார்மலாக வரும், அதுக்கு ஏற்ற மாதிரியே வரும். ஸோ இன்னும் கொஞ்சம் நான் மேபி ஒரு பீப்புள் சென்டர் ஓரியன்டாக இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிப்பேன். ஸோ அப்படி இருந்திருந்தால் மேபி இன்னுமே நான் என்னோட கேரியரில் நான் பெஸ்ட்டாக இருந்திருப்பேன்.
ஓகே, ஸ்டில் டைம் இருக்கு இல்லையா? இன்னும் எக்கச்சக்கமாக நிறைய டைம் இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ராம். இட் வாஸ் ஒண்டர்ஃபுல் கான்வர்சிங் வித் யூ. நான் நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன் இந்த கான்வர்சேஷன்லேருந்து. ஐ திங்க் யூத் ஹூ வாண்ட்ஸ் டு பிகம் ஃபிட்னஸ் என்தூசியாஸ்ட், ஜிம்குள்ளே வரணும் அப்படின்னா இதுக்குள்ளே இருக்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் சொல்லும் போது இட்ஸ் ஃபேசினேட்டிங். ஐ ஹேவன்ட் ரியலி தாட் அபவுட் லைக் ஓகே ஜிம் ட்ரெயினருக்கு வந்து இவ்வளோ இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிறத நான் யோசிக்கல. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். Thank you so much. Yeah. Thank you.